வனத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை வனவியல் விரிவாக்க மையம் பார்க்க வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பசுமை நாடாக மாற்றுவதற்காக இங்கே கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற பெயரில் 2022ஆம் ஆண்டு முதல் 2031ஆம் ஆண்டு வரையில் 10 ஆண்டுகளுக்கான 10 விதமான செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் வனப்பரப்பை 33% உயர்த்துதல். 2. வனங்களின் சுற்றுச்சூழல் சமூகத்திற்கு தூய காற்று, நீர் வளங்கள், வளமான மண், உயிர் பன்மை, வாழ்வதற்கேற்ற சூழலை ஏற்படுத்துதல். 3. கரியமில வாயுவினை மறுசுழற்சி செய்து அதன் வெளிப்பாட்டினை கட்டுப்படுத்துதல். 4. பருவநிலையை முறைப்படுத்துதல். 5. வனச்சூழலை பாதுகாத்தல். 6. காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் இயற்கை பேரிடர் போன்றவற்றில் இருந்து மக்களை பாதுகாத்தல். 7. விவசாயிகளின் பொருளாதாரத்தை உயர்த்துதல். 8. 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 மில்லியன் நாட்டு மரங்களை நடவு செய்தல். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். 9. தனிநபர் தன்னார்வலர்கள் மற்றும் நிறுவனங்களை பங்குபெற செய்து உயர் தொழில்நுட்பம், நவீன உபகரணங்களை பயன்படுத்தி மரக்கன்றுகள் நடவு செய்தல். 10 ஆண்டுகளுக்குள் வருடத்திற்கு 32 கோடி மரக்கன்று நடவு செய்தல். இந்த திட்டத்தினை முறையாக செயல்படுத்த வேண்டி இங்கே தேக்கு, மகாகனி, வேங்கை, புங்கன், இலுப்பை, நீர்மருது, வேம்பு, நாவல் போன்ற மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் மாவட்டம் முழுவதிலும் உள்ள விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் நிலங்களின் பட்டா அல்லது சிட்டா நகல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல், புகைப்படம் 2 ஆகியவற்றை சமர்ப்பித்து தங்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். மண்ணின் தரத்திற்கு ஏற்றவாறு வளரும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுகிறது.